அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 17/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஜெக்ஸ் நிஃப்டி நம்மளுக்கு 25,700 25,276ல நம்மளுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:46. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 76 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸ்ல நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 276க்கு மேலே இவங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடம் 25,306ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம் வர்றப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இல்லை ஓப்பனும் லோவும் மேலே போகிறாங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிட்டு திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 டேஸாகவும் அந்தளவுக்கு பெரிய ரேஞ்சே கிடையாது. ரேஞ்ச் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கெலாம் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப இன்றைக்கி நிஃப்டியில் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு 0 to ஹீரோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் நம்ம இப்போ மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்று மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்மளுடைய டேட்டா பிரகாரம். இதை பாருங்கள். இல்லை இந்த ஏரியாவை பிரேக் பண்ண முடியல. இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோ 25,120ம் 25,094ம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரியாது. நம்மளுக்கு ஜஸ்ட் நிஃப்டி பிரகாரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இது கீழே வந்துட்டு திருப்பி போகிறதுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இப்போ கீழே வராங்க அப்படின்னா யார் ஓடிஎம் இப்போ ஐடிஎம்மாக இருந்தவங்க திருப்பி ஓடிஎம் ஆகணும். இப்போ 25,150 கால் நம்மளுக்கு ஐடிஎம்மாக இருக்கும். 25,100 காலும் நம்மளுக்கு ஐடிஎம்மாக இருக்கும். இப்போ இங்கே வரப்போ 25,100 காலுங்கிறது நம்மளுக்கு ஓடிஎம்மாக மாறிட்டு அது ஏடிஎம்மில் இருக்கும். ப்ளஸ் 150 கால் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த 150 காலை எத்தனை பர்சன்டேஜில் நம்ம வாங்கணும், ஓகேங்களா? ஒரு செல்லர் வியூவில் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இதுதான் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். 0 to ஹீரோவில் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அந்த 150 கீழே வந்தாங்கன்னா அந்த 150 காலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த ப்ரைஸ்லேருந்து அவங்க திரும்புகிறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட்டு கீழே வராங்க, ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வராங்க அப்படின்னா ட்ரெண்டு கீழே வர மாதிரி தான் தெரியுது. கீழே வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் க்ளோஸும் நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடம்லாம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 2 ஏரியாவும் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதை செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இந்த எஸ்டர்டே ஹை எஸ்டர்டேல வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 2யும் பிரேக் பண்ணுறப்போ ஒரு இம்பேக்ட்டு அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு இது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வந்து உங்களோட டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்மளுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ கீழே வராங்க அப்படின்னா எதை வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும்? 56,700 82,600 ஓகேங்களா? இந்த இடத்துக்குலாம் வரப்ப இப்போ மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஓப்பனும்
ஹையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கீழே நம்மளுக்கு 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். அப்போ 500 பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா இங்கேருந்து ஒரு இப்போ 25 82 600லேருந்து 82 343 ஆர் 82 300 இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா 300 பாயிண்ட் ஹை டு லோ கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 500 பாயிண்ட் அவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த இடத்துல வரப்போ நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள். இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஃபைவ் ஸ்ட்ரைக்கு, இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நீங்கள் ½ அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நீங்கள் பில்டப் பண்ணலாம். இந்தந்த மாதிரி அமைஞ்சால் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 25,200 தான் மார்க்கெட் க்ளோசிங்காக இருக்குது. 25,200க்கு மேலே மார்க்கெட் நிற்க முடியல அப்படின்னா அதுக்கு கீழே எவ்வளோ தூரம் வராங்க? 25,150 டு 25,100. இது லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. எந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்க. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க அந்த சார்ட் வந்து நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். என்எஸ்சிலேருந்து அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த ½ அன் ஹவருக்கு ஒருக்கர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அந்த இடத்துல இப்போ நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வச்சும் இந்த டேபிள் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். பிளைண்டாக நம்ம போக முடியாது. இதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அவ்வளவு ஆன்சர் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஐவி பார்ப்போம். இன்றைக்கி 0 to 0 இருக்கிறதுனால ஐவி அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீமியமே அந்தளவுக்கு இல்லை மார்க்கெட்டில். இப்போ கால் சைடு 10 இருக்கிறாங்க. புட் சைடு 8 இருக்காங்க. லோ ஹை ஐவி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஐவி கம்மியாக இருக்கிறப்பையும் ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் பண்ணணும். மேலேயும் கீழேயும் பண்ணணும். அப்போது ஒருத்தருக்கு ப்ரீமியத்தை ஃபுல்லாக கரைச்சிருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு 50% கரைப்பாங்க. ஒருத்தருக்கு 80 to 90% கரையிறப்ப அதில் இருந்து இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஐவி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஐவி வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ 25 நம்ம 150 கால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. 25 150 கால் இப்போ ஐடிஎம்மாக இருக்குது. ஐடிஎம் ஆகி ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப இவங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இவங்களுடைய ப்ரைஸ் வந்து ₹90 இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ₹90க்கு ஒரு செல்லர் வந்து நம்ம செல் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் புக் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 0 to 0ல இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளுக்கு இவ்வளோ ஓப்பனாக சொல்லி தர மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸு எவ்வளோ லோ போட்டுட்டு எவ்வளோ ஹை வராங்க அப்படின்னு பாருங்கள். அதுலேயும் நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருப்பி இந்த திருப்பி இந்த ₹90 கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம இங்கே பாருங்கள் ஐவியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஐவி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸு திருப்பி நம்ம கரைஞ்சிட்டு திருப்பி உங்களுக்கு ₹100 கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இதில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கு. நம்ம நிஃப்டிக்கு நம்ம எடுத்திருக்கோம். நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,300 புட்டு. 25,300 புட்டு. இந்த ₹80க்கு கீழே எக்காரணத்தை கொண்டு இவங்க வரக்கூடாது. ₹80க்கு கீழே வர்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 105க்கு மேலேயும் இந்த 133க்கு மேலேயும் இவங்க நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 180 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அந்த 180 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். லைவ் மார்க்கில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். இந்த 133யும் 80யும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இன்றைக்கி முக்கியம். இந்த 80லாம் பிரேக் பண்ணாங்கன்னா இவங்க ஃப்ரீ ஃபால் ஜோன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக இந்த 80 விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த 80க்கு வந்தால் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக்குக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 57,400 புட்டு
எக்காரணத்த கொண்டும் 662க்கு மேல இவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு 720 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, நிக்கணும். இது சும்மா ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு திருப்பி உள்ளார வரக்கூடாது. இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி நிக்கணும். இல்ல சைடு வேவா போறாங்க, மார்க்கெட் சைடு வேவா போறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருந்து, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இல்ல இதுக்கு மேல நிக்கிறாங்கன்னா, இந்த 720ங்கிறது வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இத செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இங்க பை பண்ணுங்க, செல் பண்ணுன்னு சொல்லல. இந்த இடத்துல வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்டின்னா, நம்மளுடைய டெக்னிக்கல், நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் கால்குலேஷனுடைய மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் வழியா இந்த இடத்துக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குன்னு சொல்றோம் நம்ப. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வாய்ப்புகள இருக்கிற மாரி இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் இந்த 570 இவங்க பிரேக் பண்றாங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் நம்பளுக்கு கால் சைடு மேல போவாங்க. புட்டு கீழ வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 82,900 புட்ட நம்ம எடுத்திருக்கோம். எக்காரணத்த கொண்டும் இந்த 566க்கு மேல அவங்க சஸ்டெயின் ஆகி நிக்கிறாங்க அப்டின்னா, இவங்களுக்கு 700 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இல்ல இந்த இடத்துல ஃபேக் பிரேக் குடுத்துட்டு கீழ இறங்குறாங்க அப்டின்னா, இதுக்குள்ள வச்சிருப்பாங்க இந்த ஸ்ட்ரைக்க. 566க்கும் இந்த 420க்குள்ளேயே வச்சிருந்து இத பிரேக் பண்றப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு கால் சைடு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இதையும் வாட்ச் பண்ணி பாருங்க. எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்டின்ட்டு. இதெல்லாம் ஒன்லி வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒன்லி தான். இந்த இடத்துல பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் இந்த ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ, அதேமாரி இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்மளால ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அத தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. இதுல உங்களால என்ன கத்துக்க முடியுது அப்படின்னு வாட்ச் பண்ணி பாருங்க. நன்றி.